வணக்கம். இது வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் நாம் எம் அசீம் முகமது, சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டின் பெருமையை உலகுக்கு காட்டி ஐநா மாநாட்டில் உரையாற்ற இலங்கை ஜனாதிபதி தயார் நிலையில். புலம்பெயர் மக்களுக்கு ஜனாதிபதி விடுத்த அழைப்பு எதிர்காலத்திற்கு நல்ல சமிஞ்சை, சுமந்திரன் எம்பி தெரிவிப்பு. பால்மா, கேஸ், அரிசி ஆகியவற்றின் விலையை அதிகரிக்க தீர்மானம் இல்லை என்கிறது அரசு. ஆன்லைன் ஆசிரியர்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்தமைக்கான விடயம் சாட்சியங்களுடன் வெளிப்படுத்தப்பட்டது. தண்டப்பணத்தை அதிகரிக்கும் நுகர்வோர் அதிகார சபை திருத்தச் சட்டம் பாராளுமன்றில் நிறைவேற்றம். கொரோனா சிகிச்சைக்கு உலக வங்கியிடமிருந்து $100 மில்லியன் மேலதிக கடன். ஐநா மாநாட்டில் உரையாற்ற வாய்ப்பளிக்குமாறு தலிபான்கள் கோரிக்கை. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இலங்கை நேரப்படி இன்றிரவு 9:30 அளவில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 76வது அமர்வின் அலச தலைவர்கள் மாநாட்டில் உரையாற்றவுள்ளார். இம்மாநாடு நேற்று மாலை ஆரம்பமாகியது. இதேவேளை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ லத்விய குடியரசின் ஜனாதிபதியை சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பில் இரு தலைவர்களும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டனர். ஐக்கிய நாடுகள் ஸ்தாபன பொதுச்சபையின் 76வது அமர்வு நியூயார்க் நகரில் அமைந்துள்ள அதன் தலைமையகத்தில் ஆரம்பமாகியது. இதில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த அரசு தலைவர்கள் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபன பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸினால் வரவேற்கப்பட்டனர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உள்ளிட்ட அரசு தலைவர்களுக்காக பொதுச் செயலாளரினால் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த விருந்துபசார நிகழ்விலும் கலந்து கொண்டதை அடுத்து அரசு தலைவர்கள் மாநாடு ஆரம்பமாகியது. கோவிட் வைரஸில் இருந்து பெறுவதற்கான எதிர்பார்ப்புகளுக்கு ஈடுகொடுக்கும் திறன் மேம்பாடு, நிலைத்தன்மையை கட்டி எழுப்புதல், உலக தேவைகளுக்கு பதிலளித்தல், மனித உரிமைகளுக்கு மதிப்பளித்தல் மற்றும் ஐக்கிய நாடுகள் அமைப்பை மீள் உயிர்ப்பித்தல் எனும் தொனிப்பொருளில் இம்முறை அரசு தலைவர்கள் மாநாடு இடம்பெறுகின்றது. மாநாட்டில் உரையாற்றிய அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கோவிட் தொற்றை முற்றாக ஒழித்து உலகம் முகம் கொடுத்துள்ள பிரதான சவாலை வெற்றி கொள்வதற்காக ஒன்றிணையுமாறு சகல அரசு தலைவர்களிடமும் கோரிக்கை விடுத்தார். ஐக்கிய நாடுகள் ஸ்தாபன பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் மற்றும் பொதுச்சபை அமர்வின் தலைவர் அப்துல்லா ஷாஹித் ஆகியோர் மாநாட்டின் முதலாவது அமர்வில் உரையாற்றினர். இன்று இரவு 9:30 ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றவுள்ள ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஐக்கிய நாடுகள் உணவு கட்டமைப்பு மாநாட்டில் நாளை உரையாற்றவுள்ளார். நாளை மறுதினம் சக்தி வளத்துறை தொடர்பான உயர்மட்ட கலந்துரையாடலிலும் ஜனாதிபதி கலந்து கொள்ளவுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிற்கும் லத்விய குடியரசின் ஜனாதிபதி எகல்ஸ் லெவிட்சுக்கும் இடையிலான சந்திப்பும் பொதுச்சபை அமர்வின் அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கு இடையில் இடம்பெற்றது. கல்வி, டிஜிட்டல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான புரிந்துணர்வை மேம்படுத்திக் கொள்வது தொடர்பாக இரு நாட்டு அரசு தலைவர்களும் கவனம் செலுத்தினர். கோவிட் தொற்று அச்சுறுத்தல் குறைந்து வரும் நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டிற்காக எடுக்க வேண்டியுள்ள செயற்பாடுகள் குறித்தும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் பாதுகாப்பு சபையின் முகாமைத்துவம் மாற்றமடைய வேண்டும் என்பது இரு தலைவர்களினதும் நிலைப்பாடாக காணப்பட்டது. ஆசிய, தென் ஆப்பிரிக்க, மத்திய கிழக்கு மற்றும் தென் அமெரிக்க பிராந்தியங்களுக்கு கூடுதலான பிரதிநிதித்துவத்தை வழங்குவதன் முக்கியத்துவம் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ், ஜனாதிபதியின் தலைமை ஆலோசகர் லலித் வீரதுங்க, வெளியுறவு அமைச்சின் செயலாளர் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே மற்றும் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி மொஹான் பீரிஸ் ஆகியோரும் இச்சந்திப்பின் போது இணைந்திருந்தனர். பேச்சுவார்த்தைக்கு வருகை தருமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச புலம்பெயர் தமிழர்களுக்கு விடுத்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதாக பூகோள தமிழ் ஒன்றியம் தெரிவிக்கிறது. இலங்கை மக்களுடன் காணப்படும் தமது தொடர்புகளை துண்டிக்கவில்லை என பூகோள தமிழ் ஒன்றியம் தெரிவிக்கிறது. வடக்கு கிழக்கு மாத்திரமின்றி முழு இலங்கைக்கும் கொரோனா பிரச்சினையிலிருந்து மீண்டு வருவதற்கு மில்லியன் கணக்கான அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான வைத்திய உபகரணங்களை தமது அமைப்பு அன்பளிப்பு செய்ததாக பூகோள தமிழ் ஒன்றியம் சார்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். அதேபோல் இலங்கையில் உள்ள சகலரது பிரச்சினைகளுக்கும் தீர்வை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் எந்தவொரு தரப்புடனும் பேச்சுவார்த்தை நடத்த தமது அமைப்பு தயார் என அவ்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
இதேவேளை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் விடுத்த அழைப்பு தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் இன்று பாராளுமன்ற அமர்வின் பின்னர் கருத்து வெளியிட்டார். புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகளை ஜனாதிபதி பேச்சுவார்த்தைக்கு அழைத்தமை நல்ல விடயம். அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே வேளையிலே தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு சம்பந்தமாக அவர் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளோடு பேசி தீர்க்க வேண்டும். 2 மாதங்களுக்கு மேலாக ஆயத்தம் பண்ணப்பட்ட கூட்டம் பின்போடப்பட்டிருக்கிறது. ஆகவே அதனையும் தாமதம் இல்லாமல் அவர் செய்ய வேண்டும். பால்மா எரிவாயு மற்றும் அரிசி ஆகியவற்றின் விலைகளை அதிகரிக்கும் தீர்மானம் எட்டப்படவில்லை என அரசாங்கம் தெரிவிக்கின்றது. இதேவேளை இவ்வாண்டுக்கென அங்கீகரிக்கப்பட்டுள்ள 2997 பில்லியன் ரூபாய் கடன் தொகை எல்லையை மேலும் 400 பில்லியன் ரூபாவினால் அதிகரிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. மேலும் பல யோசனைகளுக்கும் அங்கீகாரம் கிடைத்துள்ளது. தற்போதைய நிலைமைக்கு மத்தியில் அரசாங்க செலவினங்கள் அதிகரித்துள்ளமை, வருமானம் இழக்கப்பட்டுள்ளமை போன்றவற்றை கருத்தில் கொண்டு இவ்வாறு கடன் எல்லையை அதிகரிக்க அமைச்சரவை தீர்மானித்தது. பால்மா, எரிவாயு, அரிசி ஆகியவற்றின் விலை அதிகரிப்பு தொடர்பாக அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் ரமேஷ் பத்ரன இவ்வாறான எவ்வித தீர்மானங்களையும் அரசு எட்டவில்லை என தெரிவித்தார். விலை அதிகரிப்பு குறித்து எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. உலக நிலவரங்களை கருத்தில் கொண்டு விசேடமாக உலக சந்தையில் விலை மற்றும் விநியோகித்தல் பிரச்சினை காணப்படுகின்றது. டாலரை அடிப்படையாக வைத்து தீர்மானங்களை எட்ட வேண்டி ஏற்படும். எனினும் தற்போது விலையை அதிகரிப்பதற்கான எவ்வித தீர்மானமும் எடுக்கவில்லை. கோவிட்-19 மூலோபாய தயார்நிலை மற்றும் கட்டுப்படுத்தல் போன்ற வேலை திட்டத்தின் கீழ் 100 மில்லியன் அமெரிக்க டாலர் மேலதிக கடனை பெற்றுக் கொள்வதற்காக சுகாதார அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கும் அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்தது. உலக வங்கியிடமிருந்து இக்கடன் பெற்றுக் கொள்ளப்படும். 14 மில்லியன் பைசர் தடுப்பூசிகளை கொள்வனவு செய்வதற்காகவும் தடுப்பூசி வழங்கும் பணியுடன் இணைந்த ஏனைய செலவினங்களை முகாமைத்துவப்படுத்துவதற்காகவும் இவ்வாறு மேலதிக கடனை பெற்றுக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டது. சுற்றாடல் மாசடைவதை கட்டுப்படுத்துவதற்கான 4 திட்டங்களை அமுல்படுத்துவதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது. திட்டங்களுக்கான உடன்படிக்கைகளை எட்டுவதற்கும் அவற்றை அமுல்படுத்துவதற்கும் சுற்றாடல் அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அங்கீகாரம் கிடைத்தது. ஆன்லைன் முறையில் கல்வி செயற்பாடுகளை முன்னெடுக்கும் ஆசிரியர்களுக்கு அச்சுறுத்தல் விடுப்பதாக தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு எவ்வித ஆதாரங்களும் இல்லை என இலங்கை ஆசிரியர் சங்கம் நேற்று தெரிவித்தது. எவ்வாறெனினும் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்த ஸ்ரீலங்கா பொதுஜன கல்வி சேவை சங்கம் இவ்வாறான அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதான ஒலி நாடாக்களை இன்று ஊடகங்களிடம் முன்வைத்தது. தொழிற்சங்க செயற்பாடுகளுக்கு இடையில் ஆன்லைன் கல்வி செயற்பாடுகளை முன்னெடுத்த ஆசிரியர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக இலங்கை தேசிய அதிபர் சங்கம் மற்றும் சுயாதீன கல்வி சேவை சங்கம் ஆகியவற்றின் ஆசிரியர்கள் 2 மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான சில முறைப்பாடுகளும் கிடைக்கப் பெற்றுள்ளதோடு அந்த 2 ஆசிரியர்களும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி பிரிவிற்கு நேற்றைய தினம் அழைக்கப்பட்டனர். அச்சுறுத்தப்பட்டமை தொடர்பில் எவ்வித சாட்சியங்களோ அல்லது முறைப்பாடுகளோ இல்லை என அவர்கள் தெரிவித்தனர். எவ்வாறெனினும் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன கல்வி சேவை சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் சிசிரகுமார ரத்நாயக்க அச்சுறுத்தல் விடுத்தமை தொடர்பான சில ஒலி நாடாக்களை ஊடகங்களுக்கும் முன்வைத்தார். இந்த அச்சுறுத்தல் தொடர்பில் நாம் ஹபரன போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளோம். මොකද ඔයාට බලපෑමක් ඇති වුණොත් නැවත කිසිම කෙනෙක් ඔයා වෙනුවෙන් කතා කරන්නේ නැහැ. අපි ඔක්කොම එකතු වෙලා ඔයාට විරුද්ධව එරෙහිව කරන්න උපරිම දේ කරනවා. මම හිතනවා ඔයා අහගෙන ඉන්නේ කියලා. අපි ඔයාව හම්බෙන්න අද හවස එනවා. දීපි ව්‍යාප්ත සේවයට විරුද්ධ විදුහත් මැතිවරයෙක් ඉන්නවා නම් වරෙල්ලා. මට කියන්න තියෙන්නේ ඉච්චර. කෙලින්ම මම කියන්නේ. විදුහත් මැතිවරුන්ට කියන්නේ. මම ඔයාලට කිව්වොත් මම හොතට කේන්ති ගිහින් ඉන්නේ මම මෙතන නවතිනවා. அதிபர் சங்க கூட்டத்தின் போது இவர்கள் எடுத்த தீர்மானத்திற்கு அங்கிருந்த அதிபர்கள் சிலர் இணங்காத நிலையில் அவர்களுக்கு இந்த தொழிற்சங்கத்தின் முக்கிய பிரமுகராக உள்ள தேரர் ஒருவர் இவ்வாறு பதிலளித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன கல்வி சேவை சங்கம் இன்று ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் கீழ்த்தரமான அரசியல் நோக்கங்களுக்குள் சிக்கிக் கொள்ளாமல் பிள்ளைகளின் கல்வி செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு சகல அதிபர் ஆசிரியர்களுக்கும் அழைப்பு விடுப்பதாக தெரிவித்தது. இந்த ஆசிரியர் சங்கங்களுக்கு தொங்குவதற்கு வாலொன்று கிடைக்காமல் இருந்த நிலையில் இப்போது அதனை பயன்படுத்துகின்றனர். அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ற வகையில் செயற்படுவதோடு அரசு சார்பற்ற நிறுவனங்களின் நிதி உதவிகளை பெற்றுக்கொண்டு நாட்டில் குழப்ப நிலையை
உருவாக்குவதற்கும் அவர்கள் இப்போது செயற்படுகின்றனர். இதனை நாம் தோற்கடிக்க வேண்டும். உயர்தர பரீட்சைக்காக அதிபர்கள் அனைவரும் விண்ணப்பங்களை தற்போது அனுப்பியுள்ளனர். புலமை பரிசில் பரீட்சைக்கான விண்ணப்பங்களையும் அனுப்பிய வண்ணம் உள்ளனர். அதிபர் ஆசிரியர்களின் உரிமை தொடர்பில் பேசுவதற்கு எத்தனையோ சங்கங்கள் உள்ளன. எனினும் பிள்ளைகளின் உரிமைகள் தொடர்பில் கதைப்பதற்கு ஒரு சங்கமும் இல்லை. நாம் ஆசிரியர் சங்கம் என்ற அடிப்படையிலும் கல்வி சேவை சங்கம் என்ற அடிப்படையிலும் நாம் பிள்ளைகளுக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம். பெற்றோர்களும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றனர். 20 வருட காலத்திற்கும் மேலான சுயாதீன தொலைக்காட்சி செய்தி ஒளிபரப்பு வரலாற்றில் நாளை முக்கிய மைல் கல்லொன்று எட்டப்பட உள்ளது. கேள்திறன் இல்லாமையினால் செய்திகளை கேட்க முடியாத மக்களுக்காக அவர்களின் மொழியில் செய்திகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அதிகளவு மக்களால் பார்க்கப்படுகின்ற செய்தியாக சுயாதீன தொலைக்காட்சியின் செய்தி அறிக்கை உள்ளதென்பது ரகசியமல்ல. கேள்திறனற்ற மக்களுக்கு எமது செய்திகளை பார்க்க முடிந்தாலும் அவர்களால் அதனை கேட்க முடிவதில்லை. இந்த விடயங்களை கவனத்திற்கொண்டு சைகை மொழிபெயர்ப்பு சேவை ஊடாக அம்மக்களுக்கு செய்தியினை வழங்குவதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம். அதற்கமைய நாளை முதல் எமது செய்தி அறிக்கையின் ஊடாக இந்த சேவையினை வழங்குவதற்கு இலங்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சைகை மொழிபெயர்ப்பாளர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை திருத்தச் சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேறியது. நிர்ணய விலைக்கும் அதிக விலையில் உணவுப் பொருட்கள் மற்றும் ஏனைய பொருட்களை விற்பனை செய்தால் அதற்கான தண்டப்பணம் இதன் ஊடாக 1 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. விலை கட்டுப்பாட்டுக்கு வர்த்தமானி வெளியிட்டாலும் சந்தையில் செயற்பாட்டு ரீதியில் அது இடம்பெறுவதில்லை. அதன் காரணமாகவே இன்று இவ்வாறான தண்டப்பண திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை ஒரு பொருளுக்கு விலையை நிர்ணயித்து வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டதன் பின்னர் அதிக விலையில் பொருட்களை விற்பனை செய்தால் தனி வர்த்தகராக இருந்தால் 1000 முதல் 10,000 ரூபாவாக இருந்த தண்டப்பணம் 1 லட்சம் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது முறையும் அந்த வர்த்தகர் இந்த குற்றத்தை இழைத்தால் 2000 முதல் 20,000 ரூபாய் வரை இருந்த தண்டப்பணம் 2 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அது ஒரு நிறுவனமாக இருந்தால் 10,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாவாக இருந்த தண்டப்பணம் 5 லட்சத்திலிருந்து 50 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கப்படுகிறது. இரண்டாவது முறையும் தவறு இழைத்தால் 20,000 முதல் 2 லட்சம் வரையாக இருந்த தண்டப்பணம் 10 லட்சம் முதல் 100 லட்சம் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இன்று பொருள் தட்டுப்பாடு உள்ளதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். பால்மா தட்டுப்பாடு உள்ளது, மா தட்டுப்பாடு உள்ளது, சீமந்து தட்டுப்பாடு உள்ளது. அதற்கமைய நாளை மறுதினம் வாழ்க்கை செலவு கூட்டத்தில் இந்த விடயங்களுக்கு நிரந்தர தீர்வொன்றை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை திருத்தச் சட்டம் மூல 3ஆம் வாசிப்பு திருத்தங்களின்றி நிறைவேற்றப்பட்டது. இதேவேளை நாட்டுக்கு பல பில்லியன் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தி மருந்துகள் கொள்வனவு செய்யப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பமானவுடன் இது தொடர்பான கோப்புகள் தேசிய ஊடக கட்டுப்பாட்டு அதிகார சபையின் தரவு கட்டமைப்பிலிருந்து காணாமல் போனதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன நேற்று பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் கடும் கருத்து மோதல் இடம்பெற்றது. நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் அமைச்சர் சன்ன ஜெயசுமன டிஜிட்டல் தரவு நிலைகளுக்கு மாறாக பாரம்பரிய தரவு நிலைக்கு செல்ல வேண்டும் என கூறினார். உலகம் டிஜிட்டல் மயமாகையில் அமைச்சர் நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்ல பார்க்கிறார். நேற்று நான் வழங்கிய பதிலால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பலர் குழம்பி போயிருக்கிறார்கள். தரவு சாட்சியங்களோடு தரவுகளை வெளிப்படுத்தும் போது மனதுக்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். ஹரின் பெர்னாண்டோ அவர்களே, டிஜிட்டல் முறை வேண்டாம் என்று நான் கூறவே இல்லை. இந்த கட்டமைப்பில் உள்ள பிரச்சனையையே நான் தெரிவித்தேன். இந்நாட்டில் பிரதான 25 மருந்துகளுக்கு 25 பில்லியனுக்கும் அதிக ரூபாய் வருடம் ஒன்றிற்கு செலவிடப்படுகிறது. இந்த அதிக விலை உள்ள மருந்துகளை கொள்வனவு செய்ய பிரதான 5 நிறுவனங்களுக்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஏனையவர்களுக்கு இதில் பதிவு செய்வதற்கான ஆவணங்களை தடுத்து வைத்திருந்தனர். எனினும் நாம் வந்தவுடன் அவற்றை பதிவு செய்யுமாறு கூறினோம். அதன் காரணமாகவே இந்த கட்டமைப்பிற்குள் இவ்விடயம் உள்ளடக்கப்பட்டது. அந்த ஏனைய நிறுவனங்கள் முன்வைத்த ஆவணங்களே தற்போது இங்கிருந்து காணாமல் போயுள்ளது. இது தவறுதலாக இடம்பெற்ற விடயம் என்று நாம் எங்கேயும் கூறவில்லை. எமக்கு தற்போது கிடைத்துள்ள தகவல்களுக்கு அமைய இதனை அளித்தவர் காரியாலயத்திலிருந்து மாத்திரமல்ல, வீடுகளுக்கு சென்றும் அளித்திருக்கிறார். 2015 5ஆம் இலக்க தேசிய மருந்து கட்டுப்பாட்டு அதிகார சபையின்
சட்டத்தை கொண்டு வந்து இந்த தேசிய மருந்து கட்டுப்பாட்டு அதிகார சபையின் செயற்பாடுகளை சீர்குலைத்ததோடு இலங்கையில் மருந்து மாஃபியாக்கள் உருவாக்குவதற்கும் வாய்ப்பளித்தனர். மேன்முறையீட்டு நீதிமன்றம் அதன் தலைவரை பதவியில் இருந்து நீக்கியது. எனினும் ராஜித சேனாரத்ன அவர்கள் நீதிமன்றம் நீக்கிய ஒரு தலைவரை மீண்டும் பதவியில் வைத்தார். இதோ அந்த வழக்கு தொடர்பான ஆவணங்கள் எம்மிடம் உள்ளன. நாம் ஆரம்பித்த சேலின் திட்டத்தை போத்தலில் அடைத்துவிட்டு இங்கு இப்போது வந்து கருத்து தெரிவிக்கின்றீர்கள். தைரோக்சின் ஓமோனை இங்கு கொண்டு வருவதற்கு புறம்பான கட்டிடம் ஒன்றை அமைத்தேன். ஆனால் இப்போது இந்தியாவில் இருந்து பொடியை கொண்டு வந்து இங்கு தயாரிப்பு என்று வழங்குகிறார்கள். நான் எனது மனைவிக்கு 6-7 மாதங்களான நிலையில் ரேஞ்ச் ரோவர் வண்டியை கொள்வனவு செய்யவில்லை. அரசியலுக்கு வந்து எங்களுக்கு ஒரு மலசல கூடத்தை கூட கட்ட முடியாமல் போனது. காலம் நிறைவடைந்து வருகிறது சபாநாயகர் அவர்களே. தைரோக்சின் நிறுவப்பட்டமை தொடர்பில் உங்களுக்கு மனக்கவலை ஒன்று ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் எந்த மருந்து தயாரித்தாலும் அதன் மூலப்பொருளை வெளிநாட்டில் இருந்து கொண்டு வர வேண்டும். அதனால் நாம் தைரோக்சினுக்கான மூலப்பொருளை கொண்டு வருகின்றோம். அதனை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் தயாரிக்க முடியாது. இவருடைய நெருங்கிய ஒருவரின் கைவிடப்பட்ட கட்டிடம் ஒன்று புலத் சிங்கள பகுதியில் இருந்தது. மருந்தாக்கல் கூட்டுத்தாபனம் 90 மில்லியன் ரூபாய் பணத்தை செலுத்தி அதனை கொள்வனவு செய்தது. மேலும் 40 மில்லியன் ரூபாய் செலவழித்து அதனை புனர் நிர்மாணம் செய்தனர். இன்றும் அந்த கட்டிடம் கைவிடப்பட்ட நிலையில் உள்ளது. අදටත් ඒ ගොඩනැගිල්ල අතහැරලා දාලා තියෙනවා. බුලත් සිංහල අරගත්තේ ට්‍රේනින් සෙන්ටර් එකක්. කී දෙනෙක් ට්‍රේන් කරාද? මට ට්‍රේන් කරපු එක්කෙනෙක් කියන්න. අදටත් වහලා තියෙන ගොඩනැගිල්ල. சேலை நிஷ்பாதனே சந்தா. அங்கு எத்தனை பேருக்கு பயிற்சி வழங்கினீர்கள்? ஒருவரை காட்டுங்கள். சேலின் தயாரிப்பு தொடர்பில் இவரது காலத்தில் ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டது. 2019 நவம்பர் மாதம் வரை அந்த தொழிற்சாலை அமைப்பதற்கு ஒரு செங்கல்லையேனும் நாட்டவில்லை. நீங்கள் அமைக்க வந்த நிறுவனத்திடம் கப்பம் கோரினீர்கள். அதன் காரணமாகத்தான் அந்த கட்டிடத்தை அமைக்க முடியாமல் போனது. ஆனால் இப்போது ஒரு வருட காலப்பகுதிக்குள் தொழிற்சாலை அமைக்கப்பட்டு சேலின் தயாரித்து அதனை விநியோகித்துள்ளோம். இது இவருக்கு மனவேதனையாக உள்ளது. அவ்வாறு அமைத்தது உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அதேபோல் எனது குடும்பத்தைச் சேர்ந்த எவரிடமாவது ரேஞ்ச் ரோவர் வண்டி இருக்கிறது என்பதை எவராவது கண்டுபிடித்து சொன்னால் அடுத்த நாள் அவருக்கு எழுதி கொடுப்பேன். அமைச்சர் பதவியில் இருந்தும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்தும் விலகிச் செல்வேன். உங்களுக்கு இருப்பதை போன்று எனக்கு வீடுகள் இல்லை. இலங்கையில் கொரோனா தொற்றுக்கு தீவிர சிகிச்சை அளிப்பதற்கும் சுகாதார கட்டமைப்பை தயார்படுத்தும் வேலை திட்டத்திற்கும் என $100 மில்லியன் மேலதிக கடன் தொகையை வழங்குவதற்கு உலக வங்கி இணக்கம் வெளியிட்டுள்ளது. 12 வயதிற்கும் 19 வயதிற்கும் இடைப்பட்ட விஷேட தேவையுடைய மற்றும் நாட்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள பிள்ளைகளுக்கு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் ஃபைசர் தடுப்பூசியை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிறுவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டம் ஆரம்பமாவதற்கு முன்னர் 20க்கும் 29 வயதிற்கும் இடைப்பட்டவர்கள் உடனடியாக தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளுமாறு சுகாதார பிரிவு கோரிக்கை விடுத்துள்ளது. 12 வயதிற்கும் 19 வயதிற்கும் இடைப்பட்ட விஷேட தேவையுடைய மற்றும் நாட்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஃபைசர் தடுப்பூசிகள் வைத்திய நிபுணர்களின் கண்காணிப்பில் வழங்கப்படும். 12 வயது முதல் 19 வயதுக்கு இடைப்பட்ட விசேட தேவையுடைய மற்றும் நாட்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஃபைசர் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ரிட்வே சீமாட்டி வைத்தியசாலையில் ஆரம்பமாகும். தலசீமியா மற்றும் ஏனைய உபாதைகளுக்கு உள்ளாகியுள்ள பிள்ளைகளுக்கு அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் ஃபைசர் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை ஆரம்பமாகும். எதிர்வரும் திங்கட்கிழமையில் இருந்து நாடு முழுவதும் பிரதான வைத்தியசாலைகளில் இவ்வயது பிரிவினருக்கு தடுப்பூசி வழங்கப்படும். இலங்கையில் அவசர கொரோனா சிகிச்சை நடவடிக்கைகளுக்கு சுகாதார கட்டமைப்பை தயார்படுத்தும் வேலை திட்டத்திற்கு $100 மில்லியன் மேலதிக கடன் தொகையை வழங்க உலக வங்கி இணக்கம் வெளியிட்டுள்ளது. இந்த $100 மில்லியன் பயன்படுத்தி 14 மில்லியன் ஃபைசர் தடுப்பூசி கொள்வனவு நடவடிக்கை இடம்பெறுகிறது. இந்த விடயம் தொடர்பாக அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்ல $100 மில்லியன் கடனாக பெற்றுக் கொள்வதற்கு சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்திற்கு நேற்றைய தினம் அமைச்சரவை அனுமதி வழங்கியது. இலங்கை மக்களில் 60% தடுப்பூசி ஏற்றலை பூரணப்படுத்துவதற்கும் கோவிட் அரச நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு சுகாதார பிரிவை மேம்படுத்தி தயார்படுத்தி வைப்பதற்காக இக்கடன் தொகையை வழங்குவதற்கு உலக வங்கி இணக்கம் வெளியிட்டுள்ளது. இதில் 14 மில்லியன் ஃபைசர் தடுப்பூசியை கொள்வனவு செய்யவும் ஏனைய சுகாதார கட்டமைப்புகளுக்கு பயன்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ෆයිසර් එන්නත් මාත්‍රා මිලියන 14ක් මිලදී ගැනීමටත් එන්නත් ලබා දීමේ කර්තව්‍යයන්ට අදාළව අනෙකුත් පිරිවැය මූල්‍යන කිරීම සඳහා යොදා ගැනීමටත් සැලසුම් කළ තිබෙනවා.
நேற்று வரை ஏதேனும் ஒரு தடுப்பூசியின் முதலாவது டோஸை 1,39,6,987 பேர் பெற்றுள்ளதுடன் 1,12,03,890 பேர் அதன் இரண்டாவது டோஸையும் பெற்றுள்ளனர். நேற்றைய தினத்தில் மாத்திரம் 1,83,278 தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. கண்டி பகுதியில் ஸ்புட்னிக் தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் ஏற்றும் நடவடிக்கை இன்று ஆரம்பமானது. முதல் டோஸ் பெற்றுக்கொண்ட 1,20,000 பேருக்கு இரண்டாவது டோஸ் செலுத்தப்படுகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 20 முதல் 30 வயதிற்கு இடைப்பட்டோருக்கு முதற்கட்ட சைனோஃபார்ம் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்றைய தினம் ஒட்டுசுட்டான் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 20 வயதிற்கு மேற்பட்ட அனைவரையும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் நாகலிங்கம் மயூரன் அறிவுறுத்தியுள்ளார். மட்டக்களப்பு பிராந்தியத்தில் கடந்த 24 மணித்தியாலத்தில் 65 COVID-19 தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் 3 பேர் மரணமடைந்துள்ளனர். தற்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தில் 20 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. 20 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அவரவர் அந்தந்த சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் உள்ள அட்டவணையின்படி தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள முடியும். 4 ஆதார வைத்தியசாலைகளிலும் களுவாஞ்சிக்குடி, காத்தாங்குடி, ஏறாவூர் மற்றும் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலைகளில் ஒவ்வொரு நாளும் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அனைவரும் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதன் மூலம் COVID-19 தொற்று நோயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். வைத்தியசாலை அனுமதிகளையும் குறைத்துக் கொள்ள முடியும். அத்துடன் COVID-19 மரணங்களையும் குறைத்துக் கொள்ள முடியும். இறக்காமம் பகுதியில் 20 முதல் 29 வயதிற்கு இடைப்பட்ட இளைஞர் யுவதிகளுக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் ஏற்றும் பணிகள் இன்றைய தினம் வாங்காமம் ஆரம்ப வைத்திய பராமரிப்பு நிலையத்தில் இடம்பெற்றது. கல்முனை பகுதியில் நெரிசலாக மக்கள் வாழும் குடியிருப்புகளை இலக்கு வைத்து அவர்களை கொரோனாவில் இருந்து பாதுகாக்கும் நோக்கில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கென வீடு வீடாக சென்று சுவதரணி நோய் எதிர்ப்பு பானம் வழங்கப்படுகின்றது. கல்முனை ஆயுர்வேத மாவட்ட வைத்தியசாலையினால் இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. இன்றைய தினம் நாட்டில் 878 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். அதற்கமே இலங்கையில் பதிவாகியுள்ள மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 5,08,208 அதிகரித்துள்ளது. வீடுகளிலும் வைத்தியசாலைகளிலும் 60,902 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 4,35,022 பேர் குணமடைந்துள்ளனர். நேற்றைய தினம் இடம்பெற்ற 92 கொரோனா மரணங்களை இன்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தினார். இலங்கையில் மொத்த கொரோனா மரண எண்ணிக்கை 12,376 அதிகரித்தது. வீரக்கெட்டிய கஜநாயக கம பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் 14 வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டார். கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியும் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர் இன்றைய தினம் பலஸ்முல்ல நீதிவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் எதிர்வரும் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டார். வீரக்கெட்டிய கஜநாயக்க கம உறவினர்கள் இருதரப்புக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 14 வயது சிறுவன் பலியானார். கடந்த 19ஆம் தேதி சம்பவம் இடம்பெற்றது. சம்பவத்தின் பின்னர் தப்பிச் சென்ற பிரதான சந்தேக நபர் நேற்றிரவு வீரக்கெட்டிய போலீசார் முன்னெடுத்த சுற்றி வளைப்பில் கைது செய்யப்பட்டார். கொலைக்கு பயன்படுத்திய துப்பாக்கி இவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டதோடு இவரோடு மேலும் ஒரு நபரும் கைதானார். சம்பவம் தொடர்பில் இதுவரை 5 பேர் கைது செய்யப்பட்டனர். துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சச்சிந்த நிம்சர் என்ற சிறுவனின் இறுதிக்கிரியைகள் இன்று இடம்பெற்றது. இதேவேளை நேற்று முன்தினம் ராஜகிரிய உபயசேகரபுர சந்தியில் போதைப் பொருள் சுற்றி வளைப்பில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரியை விபத்துக்குள்ளாக்கி தப்பிச் சென்ற 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதோடு மோட்டார் வாகனமும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இச்சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவரை கைது செய்யும் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். ஈஸ்டர் தாக்குதலின் பின்னர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சஹ்ரான் ஹாசிமின் மனைவி உள்ளிட்ட 6 பேரும் முகமது முபாரக்கின் மனைவி உள்ளிட்ட 4 பேரும் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தின தீவிரவாத தாக்குதலின் சூத்திரதாரியாக கருதப்படும் சஹ்ரான் ஹாசிமின் மனைவியான அப்துல் காதர் ஃபாத்திமா ஹாதியா உள்ளிட்ட 6 சந்தேக நபர்களையும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் பிரியந்த் லியனகே உத்தரவிட்டார். அதேபோல் கிங்ஸ்பெரி ஹோட்டலில் தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்திய முகமது முபாரக் என்பவரின் மனைவியான ஆயிஷா ஷித்திகா உள்ளிட்ட 4 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக சந்தேக நபர்கள் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படவில்லை.
அஜித் நிவாட் கப்ராலை இலங்கை மத்திய வங்கி ஆளுநராக நியமிக்கும் தீர்மானத்தை வலுவிழக்கச் செய்து உத்தரவிடுமாறும் அவரை கைது செய்து விசாரணை செய்வதற்கு போலீஸ் மா அதிபருக்கு உத்தரவிடுமாறும் கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு தொடர்பான எதிர்ப்பினை முன்வைப்பதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியுள்ளது. அஜித் நிவாட் கப்ரால் சார்பில் மன்றில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ரோமேஷ் டி சில்வா கருத்துரைக்கையில் தமக்கு இந்த வழக்குடன் தொடர்புடைய கோப்புகள் நேற்றிரவுதான் கிடைத்ததாகவும் அதனை பரீட்சித்து எதிர்ப்பினை முன்வைக்க கால அவகாசம் வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். அதற்கமைய இம்மனு மீதான விசாரணை எதிர்வரும் 7ஆம் திகதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் அரசு முன்னெடுத்து வரும் வேலை திட்டங்களை பார்வையிடுவதற்காக அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ நாளைய தினம் மட்டக்களப்பிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார். மட்டக்களப்பிற்கு வருகை தரும் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷவின் விஜயம் தொடர்பாக ஏற்பாடுகளை மேற்கொள்ளும் விசேட கூட்டம் ஒன்று இன்று மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதேவேளை அமைச்சரின் விஜயம் தொடர்பில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் பு பிரசாந்தன் ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தினார். கௌரவ அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ அவர்களை மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் அபிவிருத்தி குழு இணைத் தலைவருமான கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களும் கௌரவ ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் அவர்களும் அழைத்திருக்கின்றார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் எதிர்காலத்தில் எவ்வாறு விவசாயத்துறை அதே போன்று வைத்தியத்துறை விளையாட்டுத்துறையினை வலுவாக்குவது அபிவிருத்தி செய்வது இதற்கான நிதி ஒதுக்கீடு மேற்கொள் தொடர்பான கள விஜயத்தின் மூலம் எமது மாவட்டத்திற்கு நல்லதொரு பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. அனுமதி பத்திரமின்றி மண் ஏற்றிச் சென்ற 4 டிப்பர் ரக வாகனங்கள் வவுனியாவில் மடக்கி பிடிக்கப்பட்டன. வவுனியா A9 வீதி ஊடாக மண் ஏற்றிச் சென்ற குறித்த வாகனங்களை வவுனியா வனத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனைக்குட்படுத்தினர். வாகனத்தின் சாரதிகள் 4 பேரும் கைது செய்யப்பட்டதோடு அவர்கள் வவுனியா நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படவுள்ளனர். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குருமன்வெளியில் வாவி ஒன்றில் இருந்து இன்று காலை ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை முதல் 68 வயதான இந்நபர் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் அவர் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டார். உறவினர்கள் மரண விசாரணை அதிகாரிகள் முன்னிலையில் உடலை அடையாளம் காட்டினர். சடலத்தை PCR பரிசோதனைக்குட்படுத்துமாறும் மரண விசாரணை அதிகாரி போலீசாருக்கு உத்தரவிட்டார். கிண்ணியா தம்பலகாமம் பிரதான வீதியில் டிப்பர் ரக வாகனம் ஒன்றும் மோட்டார் வண்டி ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் ஸ்தலத்திலேயே பலியானார். உயிரிழந்தவர் நடுத்தீவு பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான 43 வயதுடைய நபர் என போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் கிண்ணியா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.